வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இது கேம் டைம். கைஸ், இன்னைக்கு கேம் டைமில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஒரு ஐலாண்டுக்கு போக போகிறோம். இது சாதாரண ஐலாண்ட் இல்லை கைஸ், பெரிய பெரிய டைனோசர்ஸ் வாழ்கிற ஆபத்தான ஐலாண்ட். இந்த ஐலாண்டில் நம்ம எப்படி சர்வை பண்ண போகிறோம்? ஸோ இந்த ஒரு எபிசோட் சீரிஸாக எடுத்துகிட்டு போக போகிறேன் இந்த கேம் பிளேவை. இது எபிசோட் 1, எபிசோட் 2லாம் ஃப்யூச்சரில் வரும். இதான் நீங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். கைஸ், நம்ம ஐலாண்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இதுதான் நான் சொன்ன ஐலாண்ட். வாங்க அந்த ஐலாண்டை சுற்றி பார்க்கலாம். ஆஹா, இங்கே பார்த்தீங்களா, ஆரம்பத்துலேயே ஒரு டைனோ. இதெல்லாம் ஸ்மால் டைனோ கைஸ், இதெல்லாம் ஏதோ பண்ணாது. பெரிய பெரிய டைனோஸ்லாம் அனிமல் தான் வரும். இது பேர் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்ரோசாரஸா. ஸோ ஓகே, வாங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம். வேறு எதனா டைனோசர்ஸ் மாற்றுதான்னு பார்க்கலாம். இங்கே ஒரு டைனோ இருக்குது, இதுவும் அதே டைனோ தான். எங்கே எந்த டைனோசரும் காணும். பாருங்க, தண்ணி பக்கத்தில் இருக்கும். பெரிய லேக்காக இருக்குமோ இது? எப்பா, இப்போ தாங்க ஒளி வருது. இப்போ தான் சன்ரைஸ் ஆகுது. இந்த பக்கம் தான் சன்ரைஸ் ஆகுது. நிறைய மரங்கள் இருக்குது. பெரிய தீவு போல இருக்குது கைஸ் இது. வாங்க அப்படியே சுற்றி பார்க்கலாம். கைஸ், அங்கே ஒரு டைனோ போகுது பாருங்க. ஓ, 2 பேரும் பேராக போகிறாங்க. வா, கலக்கலராஸ் டைனோஸ்லாம். ஸோ இதெல்லாம் ஆபத்தான டைனோஸ் இல்லை கைஸ், இதெல்லாம் அமைதியான டைனோஸ். இது பேர் பேரசூர். வா, நைஸ் கலர். பேரா சுற்றுறீங்களோ? ஓகே, இப்போ நம்ம இருக்க இந்த பிளேஸ் ஒரு சேஃபான பிளேஸ் கைஸ். உள்ளே போக போக தான் நிறைய ஆபத்தான டைனோஸ்லாம் வரும். ஃபஸ்ட்டு இந்த சேஃபான இடத்துலையே நம்ம ஸ்டார்டிங் பேஸை ரெடி பண்ணிக்கணும். கைஸ், இங்கே பார்த்தீங்களா, பறக்கிற டைனோ. எப்பா, கீழே வருது. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். லேண்ட் ஆவரியா? பறந்துருச்சு கைஸ். நம்மளை பார்த்தோன்னே போயிடுச்சோ, இல்லை இவெல்லாம் ஒரு ஆளான்ட்டு போயிடுச்சோ. வா, செம பெருசாக இருக்கு. வா வா வா, கீழே வா. லேண்ட் ஆகுது. பாறை மேலே போயிருந்துச்சு கைஸ் இது. வாவ், பார்த்தீங்களா எப்படி இருக்கு? இது பேர் டெரோடான். நான் இல்லை, நான் ஓரமாக நிற்கிறேன். ஓ, சாப்பாட்டுக்காக கீழே வந்திருக்கோ. கோபப்படாத. எப்பா, எதுவும் பண்ணல கைஸ் இது. ஸோ இதெல்லாம் அமைதியான டைனோஸ் கைஸ், இதெல்லாம் எதுவும் பண்ணாது. சரி வாங்க, நிறைய செடி கொடிங்கெல்லாம் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்த டைனோஸ். ஓகே, இது வரைக்குமே சில டைனோஸ்லாம் பார்த்துட்டோம். ஆனால் இதெல்லாம் ஆபத்தான டைனோஸ் இல்லை, இதெல்லாம் சாதாரண டைனோஸ் தான். இந்த எபிசோடில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த ஐலாண்டை சுற்றி பார்த்துட்டு இந்த லெவல் 5 வரையும் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் நம்ம லெவலை. சரி வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், அதுக்குள்ளேயே ஒரு லெவல் அப். சும்மா சுற்றி பார்த்ததுக்கே ஒரு லெவல் அப் ஆகிடுச்சு. ஸோ லெவல் நம்ம இங்கே ஏற்றிக்கலாம் கைஸ். நம்மளுக்கு இப்போ ஒரு லெவல் அப்டேட் இருக்குது. இங்கே பாருங்கள், பாயிண்ட்ஸ் அவைலபிள் 1 இருக்கா. இதில் இருக்க அந்த ஒரு பாயிண்ட்டை இதில் இருக்க எந்த ஒரு கேட்டகரிக்கு வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, ஹெல்த்து, ஸ்டாமினா, ஆக்சிஜன், இது எல்லாமே நம்ம ஆளோட மீட்டர்ஸ். ஹெல்த் மீட்டர், ஸ்டாமினா மீட்டர், ஆக்சிஜன், இது எல்லாத்துக்கும் நம்ம பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் இப்போ ஹெல்த்துனா அதிகமாக ஹெல்த் இவனுக்கு இருக்கும், ஸ்டாமினானா அதிகமாக ஓடுவோம், ஃபுட்டுனா கம்மியாக பசிக்கும், அந்த மாதிரி. ஸோ இதில் நம்ம ஃபுட்டுக்கு ஒரு பாயிண்ட் ஏற்றிக்கலாம் கைஸ். ஏன்னா இந்த ஐலாண்டில் சாப்பாடு ஸ்டார்டிங்கில் கம்மியாக தான் கிடைக்கும், அதனால் சீக்கிரமாக பசிக்க ஆரம்பிக்கும். அதனால் இதில் ஒரு பாயிண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லெவல் 2 அன்லாக் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ லெவல் 2ல் என்னென்ன இருக்குன்னா, கேம்ப் ஃபயரு, ஸ்டோன் ஆச்செட்டு, ஸ்பியர். ஸோ நம்மளுக்கு ஸ்பியர் முக்கியம். ஸோ ஆபத்தான டைனோசர்லாம் வெட்டுறதுக்கு இந்த ஸ்பியர் தேவை. அப்புறம் மரம்லாம் வெட்டுறதுக்கு இந்த ஸ்டோன் ஆச்செட் தேவை. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டோன் பிக் ரெடி பண்ணிக்கலாம் கைஸ். இதெல்லாம் பேசிக்கான திங்ஸ். இதெல்லாம் இந்த ஸ்டோன் பிக்கு, ஸ்டோன் ஆச்சர்ஸ்லாம் பேசிக்கான திங். நம்ம மரம் வெட்டுறதுக்கு, வுட்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ராக்கு, இந்த பாறைங்கள்லாம் உடைச்சி கல் கலெக்ட் பண்ணுறதுக்குலாம் தேவை. ஃபஸ்ட் இந்த ஸ்டோன் பிக் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ஸ்டோனு
10 டேச்சு, 1 வுட்டு தேவை. இங்கே கிராஃப்டிங்கில் போயிட்டு இங்கே இருக்கு பாருங்கள். நம்மக்கிட்ட எல்லாமே 0, இன்னும் எதுவுமே நம்ம கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கல. ஒரு ஸ்டோனும் 10 டேச்சு. ஸ்டோன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே கீழே கிடைக்கும். இங்கே இருக்குது பாருங்கள் ஸ்டோனு. ஸ்டோன் எடுத்தாச்சு. ஏய் டைனோ, இது ஸ்டோன் இல்லை. நம்ம டேச் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த டேச்லாம் இந்த மரத்தை பஞ்ச் பண்ணாலே நம்மளுக்கு டேச் கிடைக்கும். சைடில் வந்து ஏறுது பாருங்கள் டேச்சஸ்லாம். ஓகே, 11 டேச் இருக்குது. ஒரு ஸ்டோன் எடுத்துட்டோம். வேறு என்ன தேவைப்பட்டது? ஒரு ஸ்டோன் தேவை கைஸ். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோன் எடுத்துமே. இதெல்லாம் ஸ்டோன் தானே? ஓகே, ஸ்டோன் எடுத்தாச்சு. இப்போ கிராஃப்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இதாக இருக்குது பாருங்கள். ஓகே கைஸ், கிராஃப்ட் பண்ணிட்டோம். நீங்கள் மீட்டர் ஃபுல் ஆகிடுச்சுன்னா கிராஃப்ட் பண்ணி முடிச்சிடுவோம். இப்போ நம்ம இன்வென்ட்ரியில் அது ஆடாக இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள். இதை எடுத்து நம்ம இங்கே ஷார்ட்கட்டில் வச்சுக்கலாம். இதாக இருக்குது பாருங்க கைஸ், சூப்பராக இவருங்க. இதை தான் கல் உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஸ்டோன் பிக். ஸோ இது ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்டோன் ஆச்சட், இந்த மரம் வெட்டுற கோடாரி ரெடி பண்ணிக்கலாம். இதோ இங்கே இருக்குது பாருங்க கைஸ், ஸ்டோன் ஆச்சட். இதுக்கு வந்து ஃப்ளின்ட்டு 1, டேச் 10, வுட்டு 10. வுட்டு டேச்செலாம் நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம், அதை ஈஸியாக எடுத்துடலாம். ஃப்ளின்ட்டு தான் என்ன பண்ணுறது பார்க்கணும். வாங்க, இதை வச்சு இந்த மரத்தை அடிக்கலாம். சைடில் பார்த்தீங்களா டேச்சு, வுட்டு கிடச்சிச்சு. அப்போ இன்னும் ஸ்டோன் மட்டும் தான் தேவைன்னு நினைக்கிறேன். ஸ்டோன் எடுத்தாச்சு ஒரு ஸ்டோனு. சரி வாங்க, ஆச்சட்டை கிராஃப்ட் பண்ணிக்கலாம். கிராஃப்ட் பண்ணு. ஓகே, இன்வென்ட்ரியில் ஆட் ஆகிடுச்சு. எடுத்து நம்ம ஷார்ட்கட்டில் போட்டுக்கலாம். ஓகே கைஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டோன் பிக்கும் ஸ்டோன் ஆச்சட்டும் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? சரி வாங்க, இந்த ஆச்சட்டை வச்சு மரத்தை வெட்டி பார்க்கலாம். வெட்டு. ஆஹா, சாயுது கைஸ் மரம். என்ன மறைஞ்சிருச்சு? சரி ஓகே. ஏய் டைனோ, நீங்கள் தான் சுற்றிட்டுருக்கியா? இந்த டைனோஸ் இருக்குன்னா அந்த இடத்துல ஆபத்து இல்லை கைஸ். இந்த டைனோஸ்லாம் வந்து ஆபத்து இல்லாத இடத்துல தான் இருக்கும். அதனால் இந்த டைனோஸ் இருக்கிற ஏரியாலேயே நம்ம சுற்றிட்டுருப்போம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேம்ப் ஃபயர் போட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இருட்டாகிறதுக்குள்ளே நம்ம கேம்ப் ஃபயர் போட்டே ஆகணும். இங்கே இருக்கிற கேம்ப் ஃபயருக்கு வந்து 5 ஃப்ளின்ட்டு, 16 ஸ்டோன். ஸோ மற்ற டேச்சு வுட் நம்மக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 15 ஸ்டோன் மட்டும் தேவை நம்மளுக்கு. ஸோ ஸ்டோனுக்கு இப்போ நம்ம ஈஸியாக வந்து இந்த பிக்கு வச்சு ஸ்டோனாக உடச்சல் எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள் ஸ்டோன். இதை உடச்சா நம்ம ஸ்டோன் ஈஸியாக எடுத்துக்கலாம். லெவலப் ஆகிடுச்சு கைஸ். அதுக்குள்ளே 3 லெவல்ஸ் அப்டேட் பண்ணிட்டோமா? சூப்பரு. ஓகே வாங்க, ஒரு பாயிண்ட்டை போட்டுக்கலாம். ஃபுட்டுக்கும் போட்டுக்கலாம் கைஸ். ஃபுட்டு தான் ரொம்ப கம்மியாகும். ஸோ தேர்ட் லெவலில் வந்து இருக்கிற என்கிராம்ஸ் எல்லாம் நல்லா கிடச்சி. பேண்ட்டு, ட்ரெஸ்ஸு, ஸ்கின்னு, க்ளவுஸு இதெல்லாமே நல்லா கிடச்சி. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம கேம்ப் ஃபயர் போடுறோம். அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸெலாம் ரெடி பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேம்ப் ஃபயருக்கு வந்து நம்ம ஸ்டோன் தேவைப்பட்டதில் 16 ஸ்டோன். இங்கே வாங்க, இந்த ஸ்டோன் உடைக்கலாம். சைடில் ஸ்டோன் சேர்த்து பார்த்தீங்களா, 6 ஸ்டோன் தான் கிடச்சிருக்கு. இதில் போதுமான ஸ்டோன் கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். நான் கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, கேம்ப் ஃபயர். ஸோ நம்ம கேம்ப் ஃபயரை வந்து ஒரு சேஃபான பிளேஸில் போடணும் கைஸ். இங்கே போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கேம்ப் ஃபயர். இங்கே ஆபத்து அவ்வளோவா இல்லை, எந்த ஆபத்தான டைனோசரும் இங்கே இல்லை. இங்கே வந்து கேம்ப் ஃபயர் போட்டுக்கலாம். எங்கே வைக்கலாம்? இங்கே வைக்கலாம் கைஸ் கேம்ப் ஃபயர். கேம்ப் ஃபயர் போட்டாச்சு. இந்த ஐலாண்டில் கொஞ்சம் சீக்கிரமாகவே இருட்டிடுவாங்க கைஸ், அதனால் அந்த கேம்ப் ஃபயர் ரொம்ப முக்கியம். குட்டி டைனோ என்ன பண்ணுறேன்? கேம்ப் ஃபயரை பார்க்குறியா? வந்து வா கைஸ், இங்கே பாருங்க. நம்ம கேம்ப் ஃபயரை பார்க்க போதும். சரி, அது இருக்கட்டும் வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோன்னா, நம்மளுக்கு ஃபுட் மீட்டரும் வாட்டர் மீட்டரும் ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ வாட்டர் பக்கத்துலேயே இருக்க எடுத்துக்கலாம். இப்போ ஃபுட்டுக்கு தான் அதை நான் பண்ணணும். ஸோ ஃபுட்டுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டைனோசரை போட்டு தள்ளி அதோட கறி எடுத்து இந்த கேம்ப் ஃபயரில் குக் பண்ணி சாப்பிட்ணும். இந்த டைனோ இருக்குது, பாவமாக இருக்குது இந்த டைனோவை. என்ன எங்கே வர? ஓரமாக போ. இது இனிமேல் ஏன் ஏரியா.
கைஸ் இப்போ நம்ம ஒரு டைனோசரை வந்து போட்டு தள்ளி அதோட கறி எடுத்து சாப்பிட்ணும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஆயுதம் தேவை. அப்போ இந்த கோடாரி வச்சு வெட்டி தள்ள வேண்டியது தான். சரி, சாரி டைனோ, இன்னைக்கு நீ தான் என்னோட பசி ஆற்ற போகிற. ஓடாத 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 ஓடாத. ஓகே கைஸ், காலி இது. வாங்க இதை வெட்டி கறி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு கறி தான் கிடச்சிருக்கான். ஏய், இதை பற்ற வைக்க நம்மளுக்கு உட்டு தேவை. உட்டு எடுத்து போட்டுக்கலாம். நம்ம கறி இருந்தது பார்த்தீங்களா, அதே எடுத்து போட்டுக்கலாம். வாங்க பற்ற வச்சிடலாம். கேம்ப் ஃபயர் பார்த்தீங்களா, பற்றி எரியுது. இந்த மீட் குக் ஆகிட்டுருக்கு கைஸ். கொஞ்ச நேரம் ஆகும் இந்த மீட் குக் ஆக. ஸோ அதை சாப்பிட்டு என்ன இருக்குது? ஓ, இந்த டைனோ தானா? இங்கே என்ன சுற்றிட்டுருக்க? போ போ போ. ஓகே கைஸ், அந்த மீட் குக் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து நம்ம ட்ரெஸ்ஸர்ஸ்லாம் அன்லாக் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் அன்லாக் பண்ணோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவை? இதுக்கும் ஃபைபரு, ஷூக்கும் ஃபைபர் ஐடி நம்மக்கிட்ட இருக்குது. ஃபைபர் தான் தேவை. ஸோ ஃபைபர்லாம் பார்த்தீங்கன்னா, ஏய் அமைச்சிடாத கேம்ப் ஃபயர் அமைச்சிடாத, போய்டு அப்படிக்கா. இப்போ ஃபைபர் நிறைய தேவை. இந்த செடியெல்லாம் பிடிச்சாங்கன்னா ஃபைபர் நிறைய கிடைக்கும். பிரி இந்த செடியெல்லாம் பறிச்சாங்கன்னா ஃபைபரு, ஃப்ரூட்லாம் கிடைக்கும் சாப்பிட. எதுனா நம்ம கேம்ப் ஃபயர் ஆடியோ சுற்றிட்டுருக்கு. நம்ம கறி ஆட்டையை போட்டு போயிடுமோ? ஏய் போ, இது என் ஏரியா போ. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். நம்மக்கிட்ட ஒரு கறி தான் இருக்குது. இப்போ இதை போட்டு தள்ளி கறி எடுத்துக்க வேண்டியதான். சாரி டைனோ, எனக்கு வர வழி தெரியல. கைஸ், லெவலப் ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட எத்தனை கறி கிடச்சிருக்கு? நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 3 கறி பீஸ் இருக்குது. வாங்க இதையோ குக் பண்ணிடலாம். இந்த 3 மீட்டையும் எடுத்து இங்கே வச்சிடலாம். கைஸ் இங்கே பாருங்கள், நம்ம போட்ட மீட் வந்து குக் ஆகிடுச்சு. இது வந்து குக்குடு மீட்டான். எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இதுதான் நான் வந்து நம்ம இன்வென்ட்ரி. இந்த 3 கறி எடுத்து போட்டுக்கலாம். ஓ, நீ தானா? வாங்க இப்போ இந்த கறியை சாப்பிட்டுடலாம். இன்னும் இங்கேயே சுற்றிட்டு இருக்கப்போ அப்படியா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் லெவல் வந்து 39 இருக்கா. இப்போ நம்ம இந்த மீட்டை சாப்பிட்டோம்னா எவ்வளோ ஏறுதுன்னு பார்க்கலாம். சாப்பிட்டாச்சு. இங்கே பார்த்தீங்களா ஏறுது மீட்டரு. ஓகே கைஸ், லெவலப் ஆகிடுச்சுல. வாங்க பாயிண்ட் ஏற்றிக்கலாம். இப்போ எதுக்கு ஏற்றலான்னா, இப்போ ஃபுட்டுக்கு ரெடி பண்ணிட்டோம். அதனால் ஃபுட்டுக்கு இப்போ பாயிண்ட் ஏற்ற தேவையில்ல. நம்ம இந்த மூவ்மெண்ட் ஸ்பீடுக்கு ஏற்றிக்கலாம் கைஸ். ஸோ டைனோசர் எதனா துரத்திட்டு வந்தால் அவங்களா ஸ்பீடாக ஓடுறதுக்கு இந்த மூவ்மெண்ட் ஸ்பீட் தேவை. இங்கே பார்த்தீங்களா 4th லெவலில் அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நம்ம பாயிண்ட்டை வச்சு அன்லாக் பண்ணி நம்ம ஒரு பேஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்லேருந்து ஒரு சிம்பிள் பேஸ் ரெடி பண்ண போகிறோம் நம்ம தங்குறதுக்கு. அப்புறம் கைஸ், இந்த ஸ்லீப்பிங் பேக்கும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. நம்ம எங்கேயாச்சும் வந்து டை ஆகிட்டோன்னா திருப்பி இந்த ஸ்லீப்பிங் பேக்லேருந்து தான் ரீஸ்பான் ஆகும். ஸோ இன்னும் லெவல் 5க்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. ஒரே ஒரு லெவலில் போயிடுச்சுன்னா லெவல் 5 வந்துடும். ஸோ அதில் வந்து இந்த பொருள்லாம் நம்ம அன்லாக் பண்ணிக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். சரி வாங்க, அந்த ஃபுட்டு குக் ஆகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சு கைஸ், 3மே குக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபுட்டை ஃபுல்லாக ஏற்றிக்கலாம். ஓகே, இப்போ எவ்வளோ இருக்குது ஃபுட்டு பாருங்கள் ஏறிட்டே இப்போது ஃபுல்லாக. ஓகே கைஸ், இப்போ வாட்டருக்கு வந்து நம்ம இங்கே தண்ணியில் போய் நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பிடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் மீட்டர் வந்து ஏறி இருக்கும். வாட்டர் மீட்டர் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ வாட்டருக்கு பிரச்சனை இல்லை. நம்ம இந்த தண்ணி பக்கத்துலேயே சுற்றிட்டு இருக்கிறதுனால வாட்டருக்கு பிரச்சனை இல்லை. நம்ம ஐலாண்ட் உள்ள போக தான் வந்து தண்ணி பிரச்சனை இருக்கும். அதுக்கு ஒரு வழி பண்ணுவோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபுட் மீட்டரும் வாட்டர் மீட்டரும் ஏற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்லீப்பிங் பேக் போடணும். ஸோ ஸ்லீப்பிங் பேக் என்னென்ன தேவை? ஃபைபர் 15, ஐடி 25. ஸோ ஃபைபர் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஐடி மட்டும் தேவை. ஐடினா இந்த மிருகங்களோட தோல், அதை நம்ம கலெக்ட் பண்ணணுமா. ஸோ முதல்ல நம்ம இந்த ஸ்பியர் ரெடி பண்ணிக்கலாம் கைஸ். அப்போ தான் ஈஸியாக வந்து அனிமல்ஸ் வேட்டையாட முடியும். ஸோ ஸ்பியருக்கு என்னென்ன தேவை? வுட்டு 8 வுட்டான். வுட்டெல்லாம் பிரச்சனையே இல்லை கைஸ். இந்த ஐலாண்டில் எவ்வளோ மரங்க இருக்குது. இங்கே பாருங்கள், ஒன்று உடஞ்சே கிடக்குது. இதுலேருந்து எடுத்துக்கலாம்.
பா உடஞ்சிச்சு கைஸ், சதுரிச்சு மரமே. சரி வாங்க போகலாம். கிராஃப்ட் பண்ண அங்கே எடுத்த ஷார்ட்கட்டில் போட்டுக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பிக் இருக்குது, ஸ்டோன் ஆச்சட் இருக்குது, ஸ்பியர் இருக்குது. ஓகே சூப்பர். ஸ்பியர் எடுத்து பார்க்கலாமா? அப்பா எவ்வளோ பெரிய ஸ்பியரு. சரி வாங்க, இப்போ நம்ம ஐடு தேவை. ஸ்லீப்பிங் பேக் வந்து ஐடு தேவை. ஏதாச்சும் ஒரு மிருகத்தை பார்த்து வேட்டையாட வேண்டியதான். இதெல்லாம் அட்டாக் பண்ணால் பறந்துருமா? வேணாம் கைஸ், இது பெருசாக இருக்குது. இதுக்கிட்ட நம்ம பிரச்சனை வச்சுக்க வேணாம். சின்னதாக எதனா இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கிட்ட போயிட்டு. என்ன சவுண்டு? எப்பா கைஸ் அங்கே பாருங்க, என்ன மீனா அது? எப்பா எவ்வளோ பெரிய மீன். இங்கே பாருங்க கைஸ், இங்கே தான் வருது பார்த்தீங்களா? இந்த ஐலாண்டில் எல்லாமே பெருசாக தான் இருக்குது. எல்லா மிருகங்களும் பெருசாக தான் இருக்குது. தண்ணியில் போனால் கதையை முடிச்சிடுமோ? இங்கே நான் பறவை பறந்துட்டுருக்கு. இந்த பறவையை வேட்டையாட முடியுமா? எங்கே நான் இங்கே ஒன்று மாட்டிகிட்ருக்கா? ஏய் ஏய் கைஸ், அட்டாக் பண்ணுது கைஸ். எப்போ எங்கேருந்து அட்டாக் பண்ணுறதே தெரியல. இங்கே வா. ஓ ஓ ஈட்டி வச்சு குத்துறா. எங்கே வா 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 கைஸ், அது அட்டாக் பண்ணுது கைஸ். நம்மளை பார்த்தோம். எப்போ ஏய் கீழே வா கைஸ், ஓவராக அடிக்குது. வாங்க போயிடலாம் இங்கேருந்து. அதை பறக்கிறதுனால அதை அட்டாக் பண்ண முடியல. ஏய் இங்கே வருது துரத்திட்டு வருது கைஸ். இது ஃபாலோ பண்ணி வரியாடா பாரிஸோடா. இந்த ஏரியாவை காலி பண்ணிடலாம் கைஸ். ஏய் என்ன துரத்திட்டே வருது கைஸ் இது. ஆஹா, நம்மளை போட்டு தள்ளி நம்மள இருக்கு. வாங்க இங்கேருந்து போயிடலாம் கைஸ். இங்கே ஒரு சின்ன டைனோ ஒன்று சுற்றிட்டு இருக்கு பாருங்க. இதுதான் நம்மளுக்கு ஏற்ற அடிமை. ஏய் ஏய் எங்கே ஓடுற? ஓகே கைஸ், போட்டாச்சு. ஏய் இங்கே ஒன்று வருது. ஓ நீ அதோட ஃப்ரெண்டா? என்னடா சுற்றி அடிக்கிறீங்க? ஆஹா, எலும்பு உடஞ்சிருச்சா? இரு ஓ ஓ ஓகே கைஸ். அப்போ இந்த பறக்கிற இந்த பறவை தொல்லை தாங்க முடியல கைஸ். இருங்க, இந்த ரைடு எடுத்துக்கலாம். ஆஹா, இங்கே ஒன்று சுற்றிட்டு இருக்கு. இது ஆபத்தானதா இல்லை அமைதியானதா தெரியலையே. ஹெல்த்து பார்த்தீங்களா ஏறுது. அதுவாக ஏறும் போல இருக்கு ஹெல்த்து. கொஞ்சம் நேரம் பதுங்கி இருந்தால் லைஃப் ஏறிடும். வாங்க இந்த பாறைக்கு பின்னாடி போய் பதுங்கிடலாம். ஸோப்பா என்ன அடி கொஞ்ச நேரத்தில். எப்படியாச்சும் நம்ம கேம்ப் ஃபயருக்கு போயிட்டா நல்லாயிருக்கும். நம்மகிட்ட என்னென்ன கிடச்சிருக்கு இது வரைக்கும்? ஐடுக்காக நம்ம வந்தோம். 16 ஐடு கிடச்சிச்சு கைஸ். எப்படியாச்சும் கேம்ப் ஃபயரில் போயிட்டு அந்த ஸ்லீப்பிங் பேக் போட்டோன்னா எங்களாம் பிரச்சனை இருக்காது. ஓடுறா. ஆஹா, அங்கே ஒரு டைனோஸ் திட்டுருக்கு. வாங்க அப்படி பூந்து ஓடிடலாம். அங்கே இருக்கு கைஸ் 2 டைனோ. இது வந்து அட்டாக் பண்ண நினைக்கிறேன் நம்மளை. ஆனால் அதுக்கிட்ட போக வேணாம். வாங்க அப்படியே போயிடலாம். என்ன சவுண்டு கைஸ்? எங்கேயே பார்த்தீங்களா? ஆமாம் டைனோ. ஏய் கியூட்டாக இருக்க. கேரிபோனிஸா இந்த டைனோ பேர். செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? 2 ஸ்ட்ரீட் இருக்குது கைஸ். இங்கே ஒன்று. நைஸ். என் கேம்ப் ஃபயர் இப்போ எங்கன்னு தெரியல கைஸ். இங்கே பாருங்க, ஏதோ நீரியான மாதிரி இருக்கு கைஸ். இங்கே பார்த்தீங்களா இந்த டைனோவை? மோச்சாப்ஸா இந்த டைனோ. இது வரையும் நிறைய டைனோஸை பார்த்துட்டோம். கேம்ப் ஃபயர் எங்கேயா இருக்கு? என் கேம்ப் ஃபயரு கைஸ் இங்கே பார்த்தீங்களா? இது நல்லா அமைதியான இடமா இருக்குது. இங்கே போட்டால் இங்கே ஒரு கேம்ப் ஃபயரும் நம்ம அந்த ஸ்லீப்பிங் பேக் இங்கே போட்டுக்கலாம். இப்போ தான் இங்கே பிரச்சனை இருக்காது. வாங்க முதல்ல அந்த ஸ்லீப்பிங் பேக் கிராஃப்ட் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். ஃபுட்டு காலி கைஸ் இப்போ. சரி வாங்க முதல்ல ஸ்லீப்பிங் பேக் போட்டுடலாம். ஸ்லீப்பிங் பேக்கு ஐடு. ஓப்பா ஐடு 25. ஏற்கனவே இந்த ஐடு எடுக்க போய் தான் பல அடி வாங்கிட்டு வந்தோம். ஐடுக்கு எங்கேயா போகிறது? பெருசாக இருக்கு. இதை வேட்டையாடினா 1 மாதம் வச்சு சாப்பிடலாம் உங்களுக்கு. வேணாம் கைஸ், பெருசாக இருக்குது. இதை வேணால் ட்ரை பண்ணலாம். முதல்ல நம்ம ஸ்பியர் உடஞ்சிருச்சு. ஸ்பியர் ரெடி பண்ணிக்கலாம். அவங்க எடுத்தாச்சு. எங்கே அந்த டைனோ? இங்கே இருக்குது பாருங்க.
பசி வேற எடுக்குது. ஸ்பியர் 2 ஷாட்ல வந்துச்சு ஸ்பியர். ஓடாத 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 ஓடாத. நம்மளை பார்த்தா பயந்து ஓடுதுன்னா ரொம்ப டம்மியான டைனோவா இருக்கும் போல இருக்கு. ஓடாத ஓடாத. வராது 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 வராது. ஓடாத. பாறையில் மாட்டிக்கிச்சு கைஸ். ஸ்பியர் கட்டிச்சு. ஆஹா, ஓடாத. நீ தான் எனக்கு இன்னைக்கு மீட்டு. ஓடுது கைஸ் அது. ஆனால் இந்த வேட்டையாடிட்டா 1 மாதத்துக்கு சாப்பிடலாம். அப்பா, ஒரு வழியாக அதை போட்டு தள்ளிட்டேன் கைஸ். அங்கே ஒரு டைனோ வருது. இங்கே இங்கே வராத, இங்கே வர. வராத வராத வராத. ஓடு ஓடு ஓடு. ஆஹா, கண்ணில் எதையோ போட்டுச்சு கைஸ். கதையை முடிச்சிட்டு கைஸ். எத்தனை டைனோஸ் தான் ஒரு நாளைக்கு சமாளிக்கிறது. ஓகே, போட்டு தரணுனால முதல்ல நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எந்த பொருளும் இருக்காது. நம்மள ஒரு வாட்டி டிஃபீட் ஆகிட்டோன்னா நம்ம பொருள் எல்லாமே மிஸ் ஆகிடும். ஓ, லெவலப் ஆகிடுச்சா கைஸ்? லெவலப் ஆகிடுச்சு. வாங்க லெவல் ஏற்றிக்கலாம். அட்டாக்கிங் ஏற்றிக்கணும் கைஸ். இந்த மீலி டேமேஜ் ஏற்றணும். இன்னும் நிறைய டைனோசரை வேட்டையாடுறதுக்கு இந்த மீலி டேமேஜ்லாம் யூஸ் ஆகும் கைஸ். லெவல் 5 வரையும் நம்ம அன்லாக் பண்ணிட்டோம். ஸோ இதில் இந்த பொருள்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்னும் இந்த ஸ்லீப்பிங் பேக் போடல. ஸ்லீப்பிங் பேக்கு இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கிராஃப்ட் பண்ணி கேம்ப் ஃபயர் போட்டு இந்த எபிசோடை முடிச்சிக்கலாம். சரி வாங்க, முதல்ல நம்மளுக்கு வெப்பன் தேவை. எங்கே இருக்குது நம்ம கேம்ப் ஃபயரு கைஸ்? இந்த பறவை இங்கே தான் சுற்றிட்டுருக்கா. என்ன பறவை இது? எப்பா, எவ்வளோ பெருசாக இருக்குது. எங்கே வர எங்கே வர எங்கே வர கைஸ்? லேண்ட் ஆகிடுச்சு. கிட்ட போய் பார்க்கலாமா? அப்பா, இங்கே தான் சுற்றிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்களா, நம்மளை அட்டாக் பண்ணிச்சு அந்த பறவை. கீழே லேண்ட் ஆகிடுச்சு கைஸ். இது இதெல்லாம் ரொம்ப கோவக்கார பறவையாச்சு. நம்ம கேம்ப் ஃபயர் பக்கத்துலேயே சுற்றிட்டுருக்கு. A few moments later. கைஸ், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருட்ட போகுது. ஈவினிங் டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருட்டுறதுக்குள்ளே எப்படியாச்சும் ஸ்லீப்பிங் பேக் போட்டுடணும். ஸ்லீப்பிங் பேக்கு அந்த ஐடு தேவை. இந்த மிருகத்தை வேட்டையாடி தான் அதோட ஐடு எடுக்கணும். இங்கே வா. ஆஹா, 2 இருக்குது கைஸ். பார்த்தீங்களா, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. எப்படியோ ஒன்று அட்டாக் பண்ணால் 2 வந்துடும். வேறு ஏதாச்சும் தான் பார்க்கணும். வாங்க, ஏதாச்சும் ஒரு பெரிய மிருகம் கிடைச்சா நிறைய ஐடு கிடைக்கும் கைஸ். இதில் கைஸ், இங்கே பார்த்தீங்களா, நம்மளை ஆல்ரெடி போட்டு தரலாம் பார்த்தீங்களா அந்த இடம். இங்கே நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த பொருளாக நம்ம எடுத்துக்கலாம். A few moments later. கைஸ், இருட்டிடுச்சு. ஒன்றும் நம்ம ஒரு வேலையும் பண்ணல. ஆல்ரெடி இருந்த பொருளும் போயிடுச்சு. அந்த இடத்துக்கு போனோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து 2 டைனோஸ் போட்டு தள்ளிடுச்சு. இருந்த பொருள்லாம் போயிடுச்சு. ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் போல இருக்குது. இருட்டிடுச்சு வேறு. சரி வாங்க, நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 டைனோ சுற்றிட்டுருக்கு. எப்படியாச்சும் அந்த டைனோவை வேட்டையாடி நம்ம ஐடி எடுக்கணும். ஸ்லீப்பிங் பேக்கே ஒன்றும் போடல. நம்ம இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. இங்கே வா இங்கே வா இங்கே வா. ஏரியாவுக்கு வா. வருது கைஸ். நம்ம ஏரியாவுக்கு வர வச்சு அடிப்போம். ஆஹா, 2மே வந்துடுது. 2மே ஃபாலோ பண்ணுது. வாங்க போயிடலாம். கைஸ், ஒரு வழியாக இந்த 2 டைனோஸை போட்டு தள்ளியாச்சு. எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இந்த டைனோஸ். போகும்போதெல்லாம் நம்மளை காலி பண்ணிட்டே இருந்தது. இந்த வாட்டி பாருங்கள், போட்டு தள்ளியாச்சு. சரி வாங்க, ஐடி எடுப்போம். ஸ்லீப்பிங் பேக் கூட நிறைய ஐடி தேவை. பற்றி எவ்வளோ ஐடி கிடச்சிருக்கு? 5 மீட்டு கிடச்சிருக்கு. 8 ஐடி கிடச்சிருக்கு. நம்ம ஸ்லீப்பிங் பேக் எவ்வளோ தேவை? 25 ஐடு. இப்போ தான் 8 ஐடி நம்ம போட்டிருக்கோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டிடுச்சு. நம்ம ஆல்ரெடி நம்ம டிஃபீட் ஆனோம் பார்த்தீங்களா, அங்கே போய் கலெக்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே கைஸ், நம்ம லாஸ்ட்டாக டிஃபீட் ஆன இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங் வரும், அதில் போய் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கலெக்ட் பண்ணது இப்போ எவ்வளோ பொருள் போட்டிருக்கோம் கைஸ். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடு. ஸோ வாங்க கேம்ப் ஃபயருக்கு போயிடலாம். கைஸ் ஒரு வழியாக கேம்ப் ஃபயர் கண்டுபிடிச்சிட்டோம். சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சில்னஸ் ஐக்கான இருக்குது, அப்படி இருந்தால் நம்மளுக்கு குளிர்னு அர்த்தம். ஸோ நம்மளுக்கு அந்த டைமில் லைஃப் கம்மியாகும், அதனால தான் நம்ம ட்ரெஸ்ஸு சீக்கிரமாக செஞ்சு போடணும். சரி வாங்க நம்ம கேம்ப் ஃபயரை பற்ற வச்சு அந்த கலெக்ட் பண்ண மீட்லாம் போட்டுடலாம். ஓகே, அந்த கேம்ப் ஃபயர் பக்கத்தில் இருந்தால் சில்னஸ் போயிடுச்சு பார்த்தீங்களா. கைஸ் ஒரு வழியாக ஸ்லீப்பிங் பேக் தேவைப்படுற அளவே கண்டுபிடிச்சிட்டோம். அப்பா கிராஃப்ட் பண்ணுறோம். இப்போ ஸ்லீப்பிங் பேக்கை போட்டுடலாம். இந்த கேம்ப் ஃபயர் பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி போடலாம், இங்கே போட்டுடலாம். அப்போ போட்டாச்சு கைஸ். ஸோ இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், ஸ்லீப்பிங் பேக்கும் இந்த கேம்ப் ஃபயரை மட்டும் போட்டிருக்கோம். ஸோ இன்னும் இந்த எபிசோட் முடிக்க நம்மளுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் கிராஃப்ட் பண்ணணும். இந்த ஷர்ட்டு, பேண்ட்டு, அப்புறம் இந்த ஷூ. மழை வேறையா இதில், சூப்பர். நல்ல வேலை கேம்ப் ஃபயருக்கு எதுவும் அவ்வளோ மழை பெஞ்சாலும். பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம கேம்ப் ஃபயர் மழை பெஞ்சாலும். சரி வாங்க முதல்ல நம்ம இந்த மீட்டை சாப்பிட்டுடலாம். பார்த்தீங்களா ஃபுட் லெவல் ஆல்மோஸ்ட் காலி கைஸ், ஃபுல்லாகவே காலி. சாப்பிட்றா ஏறுதா, வாங்க இந்த 3 சாப்பிட்டுடலாம். கைஸ் நம்ம இந்த நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் பேக் போட்டுட்டோம், இந்த கேம்ப் ஃபயர் போட்டுட்டோம். ஸோ இன்னும் நம்மளுக்கு அந்த ட்ரெஸ்ஸு தான் ஒன்று ரெடி பண்ணணும். இந்த எபிசோட் முடிக்க இன்னும் இந்த ஷர்ட்டு, பேண்ட்டு, அப்புறம் இந்த பூட் ரெடி பண்ணணும். நம்ம ஷர்ட்டு பேண்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்து ஃபுல்லாக ஃபைபர் தான். இதெல்லாம் செடியில் போய் கலெக்ட் பண்ணாலே ஃபைபர் நிறைய கிடைச்சிரும். ஸோ வாங்க இப்போ ஷர்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஆள் பாருங்க கைஸ், ட்ரெஸ்ஸு கூட போடாமல் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம முதல்ல ஒரு ட்ரெஸ்ஸு போடுறோம் நம்ம. ஓகே ஷர்ட்டு ரெடி. பார்த்தீங்களா ஷர்ட்டு போட்டாச்சு. இப்போ தான் ஏன் பார்க்க மனுஷன் மாதிரி இருக்கான். ஸோ இப்போ பேண்ட்டு என்ன பண்ணும், பேண்ட்டுக்கும் வந்து ஃபைபர் தான். சரி வாங்க செடியில் போய் ஃபைபர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ பேண்ட்டு செய்வோம் பார்த்தீங்கன்னா ஃபைபர் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ பேண்ட்டையும் செஞ்சு பேண்ட்டையும் உனக்கு போட்டு விட்டுடலாம். அப்பா கைஸ் பார்த்தீங்களா நம்ம ஆளை, ட்ரெஸ்ஸு பேண்ட்டில் எவ்வளோ கெத்தாக இருக்கான். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஷூவை வந்து கிராஃப்ட் பண்ணணும். ஷூக்கு வந்து 3 ஹைடா, ஹைடு தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. வாங்க என்ன ஒரு மிருகத்தை வேட்டையாடி ஹைடு எடுப்போம். A few moments later. கைஸ் விடிஞ்சிருச்சு, அதுக்குள்ளே ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம வேலை பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள் நமக்குன்னு வந்து சிக்கிருக்கு. சாரி குட்டி பையா, எனக்கு வேறு வழி இல்லை. ஓகே காலி. கைஸ் ஷூவும் ரெடி பண்ண பொருள் கிடச்சிருச்சு, வாங்க ஷூவும் ரெடி பண்ணிடலாம். எப்பா ஓ லெவலப் ஆகிடுச்சா, சூப்பர் லெவலப் ஆகிடுச்சு. வாங்க லெவல் ஏற்றிட்டு அந்த ஷூவை அவனுக்கு மாட்டி விட்டுட்டு இந்த எபிசோடை முடிச்சிக்கலாம். லெவல் எதுக்கு ஏற்றலாம், ஃபுட்டுக்கு ஏற்றலாம். லெவல் 7 வரையும் நம்ம அன்லாக். ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த எபிசோடில் தான் பார்க்கணும். ஓகே கைஸ் நம்ம கிராஃப்ட் பண்ண ஷூவை வந்து நம்ம ஆளுக்கு போட்டுடலாம். ஓகே ஒரு பக்காவான ஜென்டில்மேனாக மாறிட்டான் பாருங்க நம்ம ஆளு. ஓகே கைஸ் இதோட எபிசோடை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐலாண்டுக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்லீப்பிங் பேக் ரெடி பண்ணிட்டோம், அப்புறம் கேம்ப் ஃபயர் போட்டிருக்கோம், அப்புறம் நம்ம ஆளுக்கு தேவைப்படுற பேசிக் ட்ரெஸ்ஸஸ்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் எபிசோடில் தான் நிறைய வேலை இருக்குது. நம்ம ஒரு பேஸ் ரெடி பண்ணணும், அப்புறம் டைனஸை வந்து டேம் பண்ணணும், இந்த ஐலாண்டை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேப்பில் இந்த சின்ன இடத்த மட்டும் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இன்னும் இந்த மேப் வந்து பெரிய மேப் கைஸ், ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இன்னும் இந்த ஐலாண்டு உள்ள என்னென்ன இருக்குது பார்க்கணும், என்னென்ன ஆபத்தான மிருகங்கள், என்னென்ன ஆபத்தான டைனோசர் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அங்கே இதெல்லாம் வந்து வர எபிசோடில் பார்க்கலாம். ஓகே கைஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.